الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ضميرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனின் ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தலைவர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய விரைவித்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ஷவ்வால் மாதத்துடைய 2வது ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நாளில் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டு திட்டங்களையும் எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், விபத்துகள், கெட்ட பார்வைகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், எல்லா விதமான ஷர்றுகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திருவானாக. நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய மேலான கருணையினால் பரிபூர்ணமான முறையில் அதை கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், ரமதான் முடிந்து அரபி மதரசாக்களில் புது கல்வி ஆண்டுக்கான தொடக்கம், மதரசாக்களுடைய திறப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மதரசாக்கள் அதே போன்று பள்ளிகளில் நடைபெறக்கூடிய மக்தபு மதரசாக்களுடைய அடுத்த ஆண்டுக்கான தொடக்கம், அது சம்பந்தமான சில விஷயங்களை இந்த சமூகம் இந்த மதரசாக்களுடைய விஷயத்தில், குறிப்பாக மார்க்க கல்வியுடைய விஷயத்தில் மன்னர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு விட்டு சென்ற வராசத்தான மார்க்க கல்வி சம்பந்தமான, குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் 2 விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், எனக்கு பின்னால் உங்களிடத்தில் 2 விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2 விஷயங்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், இரண்டாவது இத்ரதி அஹ்லி பைத்தி, இரண்டாவது என்னுடைய குடும்பம், என்னுடைய அஹ்லு பைத்துகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் சில ரிவாயத்துகள் வரக்கூடிய செய்தி, கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதமாம் குர்ஆனையும் என்னுடைய வழியையும் உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த 2 விஷயங்களையும் நாம் பற்றி பிடித்துக் கொண்டால் நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்கள், குறிப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஜமாத் சரி, இந்த ஜமாத் சரி என்று ஜமாத் ரீதியாக பல்வேறு கோணங்களில் பிரிந்து கிடக்கக்கூடிய நாம் இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன குர்ஆனையும் அவர்களுடைய அஹ்லு பைத்துகளையும் நாம் பின்பற்றுவோமேயானால், குர்ஆனையும் அவர்களுடைய வழியையும் நாம் பின்பற்றுவோமேயானால், அதை பற்றி பிடிப்போமேயானால் நமக்கு வெற்றி உண்டு என்பது சந்தேகம் கிடையாது. அது மட்டுமில்லை, இந்த உலக ரீதியாக, உலக அரசியல் ரீதியாக நம்மிடத்தில் ஒரு பொடுபோக்குத்தனம், குறிப்பாக நம்மை
பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சையதுனா அலி முர்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பின்னால் வரக்கூடிய காலங்களில் ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த ஃபித்னாவிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் குர்ஆனை பின்பற்றுங்கள், குர்ஆனை நீங்கள் உங்களுடைய ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு மட்டுமில்லை, எதிரிகள் நம்மை நோக்கி வந்தாலும் அதற்கான பதிலும் குர்ஆனில் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அபூ ஜஹல் போன்றவர்கள் எல்லாம் வார்த்தைகளாலும் ஆயுதங்களாலும் கரங்களாலும் தாக்கும் பொழுது அதை எதிர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயம் என்ன? ஒரு பெரிய படைபலத்தையோ ஏன் பதில்ல கொடுத்த மாதிரி மலக்குமார்களை இறக்கி காஃபிர்களை அழிப்பதோ அந்த மாதிரி கிடையாது. மக்காவில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக கொடுத்த விஷயம் வஹி. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அரணாக கொடுத்த விஷயமே வஹி தான். அந்த வஹியின் மூலமாக, அதாவது அந்த காலத்தில் இருந்த அரபுகள், அரபு பேச தெரியாதவர்களை ஊமையர்கள், அஜமி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அஜமினா என்னன்னா பேச தெரியாதவன், ஊமைன்னு அர்த்தம். அரபுகள் நாங்கள் தான் பேச தெரிந்தவர்கள், அரபு தெரியாதவர்கள் எல்லாம் ஊமையர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அப்படி தன்னுடைய மொழியின் மீது கர்வம் கொண்டிருந்த அந்த அரபுகளை எதிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பேர் அற்புதமாக, பேராயுதமாக, ஏன் கியாமத் நாள் வரை நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த உம்மத்திற்கு என்று, குறிப்பாக இந்த உம்மத்தை உருவாக்கிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயம் வஹி, குர்ஆன். அந்த குர்ஆனை தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதன் மூலமாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த பொழுது காஃபிர்களை எதிர்த்தாங்க. எந்த அளவிற்கு? அந்த குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி அபூ ஜஹலும் சரி, அபூ சுஃபியானும் சரி, அங்கிருந்த காஃபிர்கள் தொடர்ந்து 3 நாட்கள், வரலாற்றில் எழுதுகிறார்கள், தொடர்ந்து 3 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதக்கூடிய அந்த குர்ஆனை கேட்பதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி வீட்டை சுற்றி இருப்பாங்க. ஓதி முடிச்சு போகும் பொழுது ஒவ்வொரு ஆளும் பார்த்துக்குவாங்க, நீ எங்கே வந்த. இப்படி காஃபிர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா முதல் ஆயுதமாக கொடுத்த விஷயம் குர்ஆன். அது மட்டும் இல்ல, அங்கிருந்த காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதைகளுடைய நடைமுறையில் இருந்த அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில சிறந்த கவிதையை காபால தொங்க விடுவாங்க இல்லையா, அப்படி தொங்க விடும் பொழுது அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு நீங்க சொல்லலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சின்ன சூறா, நமக்கு தொழுகையில என்ன ஆத்தை நான் கல்கோசர் ஓதன எப்படி இருக்கும், ஆக சின்னதை ஓதிட்டு இருக்கிறார் அப்படின்னு தோணும். ஆனால் காஃபிர்களை எதிர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு அத்தியாயம் என்ன? இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இந்த 3 மட்டும்தான். இதை எழுத வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய திரையில் மாட்டினார்கள். வரலாறு எழுதுகிறது 7 மாத காலம் அந்த வாசகம், அதாவது அந்த சூரா கலட்டப்படாம, இதை எதிர்த்து யாரும் எழுதாம இருந்தாங்க. வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ஆள் அந்த கவிதையை படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த சூறாவை பார்த்தவுடன் இதுக்கு ஏதாச்சும் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த வார்த்தை எழுதினார். 3 ஆயத்து இருக்கு இல்லையா, 4வது அவங்க சேர்த்து எழுதினார், மாஹாதா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய வார்த்தை இல்லை என்று எழுதினார். அதற்கடுத்ததாக இன்னொருத்தர் வந்தாரு, வந்துட்டு அதுக்கடுத்து இந்த ஒரு 4வது வார்த்தைக்கு மட்டும் கோடு போட்டு இன்ஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய வார்த்தை. ஃபர்ஸ்ட் 3 மனிதனுடைய வார்த்தை அல்ல, 4வதாக இருக்கிறது அந்த 4வது வாசகம் மனிதனுடைய வார்த்தை. அதாவது மனிதன் கொண்டு வர முடியாத வாசகங்களை இந்த வாசகம் அமைந்திருக்கிறது என்று காஃபிர்களே போற்றக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த முஅஜிஸாவை கொடுத்தார். ஏன் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, பத்ரும் உஹதும் ஏன் காஃபிர்கள் மக்கத்தை விட்டு மதீனாவிற்கு எதிர்த்து வந்தது எதுக்கு தெரியுமா? குர்ஆன் அவங்களால எதிர்கொள்ள முடியல.
மக்காவில் இருந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குச்சு இல்லையா, அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்க சாதாரணமா உங்களை மாதிரி உள்ள ஆள் கொண்டு வந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் அரபி தெரியுமே, நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சவால் பண்றான். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லி. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, அவர்களாக உருவாக்கி சொல்வது என்று இருந்தால் அவர்களை விட தேர்ச்சி பெற்றவர்கள், புலமை வாய்ந்தவர்கள், நீங்க முடிஞ்சா நீங்க கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அவங்களால கொண்டு வர முடியல, அந்த குர்ஆனை எதிர்க்க முடியல. அதுக்கு தான் ஆலயத்தை ஏற்றி எங்க வந்தாங்க, பத்ருக்கும் சரி உஹதுக்கும் சரி. இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி எழுதக்கூடிய வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதமாக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்த விஷயம் குர்ஆன். ஏன் அங்க மட்டும் கிடையாது, இப்பயும் குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் முஸ்லிம் உம்மத்துக்கு. ஆனால் அதை மறக்கடிக்கக்கூடிய விதத்தில், அதை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய கூடாது அப்படிங்கிற விதத்தில் இப்போ இருக்கிற என்டர்டைன்மெண்ட் எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? பொழுதுபோக்கு காட்சிகள், நாடகங்கள், எத்தனையோ விஷயங்கள் வந்துருச்சு. எதுக்கு நீங்க நினைக்கிறீங்க? உங்களை குர்ஆனை விட்டும் திசை திருப்புவது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது தனியா பேசணும்னு ஒரு ஆசை. ஒவ்வொரு ஆயத்துக்கும், குறிப்பா ஆயத்துல் குர்சியை பற்றி மட்டுமே ஒரு பாபு இருக்குது புகாரில. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் சஹாபாக்கள் வைத்திருந்த அந்தஸ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆயத்துக்கும் இதை போலனா இந்த பலன் இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். எதிரிகளை எதிர்ப்பதற்கு உங்களை சூரத்துல் ஆயத்துல் குர்சி இருக்கு, ஆயத்துல் குர்சியை ஓதுனா உங்களை யாரும் எதிர்த்து வர முடியாது, மலக்குமார்களை உங்களுடைய பாதுகாப்பிற்கு அல்லாஹ் நிறுத்துறாங்க சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் இன்றைய சூழ்நிலைகளில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், அதாவது மற்றவங்களை நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஓதுறது, அதாவது தொழுகையை தவிர நம்ம எத்தனை இடத்துல எத்தனை வாட்டி நம்ம குர்ஆன் எடுத்து ஓதி இருக்கிறோம். குர்ஆன் என்பது முன்னாடி உள்ள காலங்களில் எப்படி இருந்தது தெரியுமா? இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, மஅமூன் ரஷீத் பாதுஷா, மஅமூன் ரஷீத் பாதுஷாவுடைய சபைக்கு ஒரு யஹூதி வருகிறார். யஹூதி வந்த உடனே அவர் பேசுற விதத்தை பார்த்து, அந்த இஸ்லாத்தை பற்றி அவர் பேசுற விதத்தை பார்த்து, யஹூதி பேசுற விதத்தை பார்த்து மஅமூன் ரஷீத் பாதுஷாவுக்கு ஆச்சரியம். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சும் ஏன் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆச்சரியம். மஅமூன் ரஷீத் பாதுஷா டேரக்டாக கேட்குறாங்க, ஏன் இஸ்லாத்துக்கு வர வேண்டியது தானே, நீங்க இஸ்லாத்தை பற்றி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே, இஸ்லாத்துக்கு வர வேண்டியது தானே. அப்போ அந்த இடத்தில் அவர் சொன்னார், இல்லை இதுக்காண்டினா நான் இஸ்லாத்துக்கு வர முடியாது, எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னா போயிட்டார். போய் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே சபைக்கு வர்றாரு. வந்து அந்த இடத்துல சொன்னார், நான் இப்போ இஸ்லாத்துக்கு வரேன். இவங்களுக்கு ஆச்சரியம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனவர் ஒரு வருஷம் கழிச்சு நான் இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்றாரு, என்ன காரணமா இருக்கும் கேட்குறாங்க அவரிடத்துல. அப்படி கேட்கப்படும் பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய கையில் எனக்கு தெரிந்த வேதங்களை நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன். என்ன பண்ண தெரியுமா? தௌராத் எடுத்தேன். தௌராத்தில் ஒரு 10 பக்கம் நான் எக்ஸ்ட்ரா எழுதி, நானா எழுதி சேர்த்தேன். எழுதி சேர்த்து அதை சந்தையில் கொண்டு போய் விற்றேன். யஹூதிகள் இருக்கக்கூடிய இடத்துல நான் விற்றேன். எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க. யாரும் பதில் பேசல. இத்தனைக்கு நான் எக்ஸ்ட்ரா எழுதின விஷயம் அது. வாங்கிட்டு போயாச்சு. அதே போன்ற நசராணிகள் இருக்கக்கூடிய பகுதியில் இஞ்சியில் இருந்து அவங்க வச்சிருந்த பைபிள்ல இருந்து ஒரு 10 பக்கத்தை நான் எடுத்து கொண்டு போய் விற்றேன். அதாவது 10 பக்கம் இல்லாமல் நான் கொண்டு போய் விற்றேன். அதே மக்கள் வாங்கிட்டாங்க, எதுவுமே பேசல. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவங்கள்ட்ட இந்த வேதத்தை பற்றி உள்ள ஞானம் அவங்கள்ட்ட கிடையாது. இந்த வேதத்தை யாரு, அதாவது யகூதிகள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு, நசராணிகள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு. ஆனால் குர்ஆனை நான் எடுத்தேன், குர்ஆனை நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் கொண்டு போய் சந்தையில் விற்கிறேன், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் விற்கிறேன். விற்கும் பொழுது என்ன அங்கே அடிச்சு தொடர்றாங்க. ஏன்? எக்ஸ்ட்ரா சேர்த்தது அவங்களுக்கு தெரியுது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம குர்ஆனுங்கிற பேர்ல, தர்ஜுமாங்கிற பேர்ல, குறிப்பா குர்ஆனுக்கு நான் தர்ஜுமா எழுதுறேங்கிற பேர்ல அவர்களுடைய இஷ்டத்துக்கு எழுதப்பட்ட தர்ஜுமாக்கள் எத்தனை நம்ம கையில் இருக்குது? அதுல இருக்கக்கூடிய குறை நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுது? அது சொல்லுங்க. இப்படி இந்த சூழ்நிலைகள், இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள்ல குர்ஆனை பற்றி ஞானம் நம்மகிட்ட கிடையாது. அவர் சொல்லுகிறார், நான் அங்கிருந்து விரட்டப்பட்டேன், அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த குர்ஆன் என்பது பாதுகாக்கப்படுகிறது, இது இறைவன் பாதுகாக்கிறான், முஸ்லிம்கள் இதில் மாற்றம் கொண்டு வருவதை விரும்பவில்லை, அப்போ இதுதான் உண்மையான மார்க்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு விஷயம் என்னை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது என்று யார் சொல்றார்? ஒரு யகூதி பேசுகிறார். அப்படியானால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக குர்ஆன் என்பது இந்த மார்க்கத்திற்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம், குர்ஆன் என்பது இந்த உம்மத்திற்கு எவ்வளவு வலு சேர்க்கக்கூடிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை வைத்துதான் இந்த உம்மத்துடைய வருங்காலம், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணங்கள் நம்ம பல விஷயங்கள் பேசுறோம் இல்லையா? இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக, இந்த அகிலத்திற்கு அருட்கொடையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார். இப்படி பல்வேறு கோணங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு குர்ஆன்ல பல்வேறு செய்தி வருது. அதுல ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, இந்த ரசூலை உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவதற்காக, அந்த குர்ஆனை ஓதி காட்டி உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, தஸ்கியத் செய்வதற்காக வேண்டி நான் அனுப்பியிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை ஓதி காட்டுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வந்த காரணங்கள்ல ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம், குர்ஆனை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஓதி காட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுறதை விரும்புவாங்க. ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை அடையாளப்படுத்தும் பொழுது ஹாதா கலாமுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு விதத்தில் ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் உரையாட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, நீங்க குர்ஆனை எடுத்து ஓதுங்க. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் ரப்பிடத்தில் பேசியதை போன்று என்று சொல்லுகிறார்கள். ஏன் குறிப்பாக நம்ம ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு விஷயம். அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஅய்து ரப்பி ஃபில் மனாம், நான் என்னுடைய ரப்பை என்னுடைய கனவில் பார்த்தேன். அந்த கனவில் என்னுடைய ரப்பை பார்க்கும் பொழுது நான் ரப்பிட்ட கேட்டேன், யா அல்லாஹ், நான் எந்த விஷயத்தை செஞ்சா உன்னை நெருங்கலாம், நெருங்கிறதுக்கு ஆக சிறந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, பி கலாமி, என்னுடைய வார்த்தைகளை கொண்டு, என்னுடைய வேதத்தை கொண்டு நீங்கள் நெருங்குங்கள். அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சில விஷயங்கள் வருது. என்னன்னா, குர்ஆனை ஓதுறது பெருசு இல்லை, அது விளங்கி ஓதணும், விளங்காம ஓதி பிரயோஜனம் இல்லை, இப்படி கொடுத்து போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த வார்த்தை கேட்கிறாங்க, பி ஃபஹ்மின் அம் பி கைரி ஃபஹ்மின், விளங்கி ஓதுறதா விளங்காம ஓதுறதா? விளங்கி ஓதுனா உன்னை நெருங்க முடியுமா, அது விளங்காமே ஓதிட்டுனா உன்னை நெருங்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், பி ஃபஹ்மின் கைரி ஃபஹ்மின், விளங்கி ஓதினாலும் சரி விளங்காம ஓதினாலும் சரி, அந்த குர்ஆனை ஓதும் பொழுது என்னுடன் உரையாடுவது போல் என்னை நெருங்குகிறான் அடியான் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொன்னார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்முடைய சூழ்நிலையை சொன்னேன் இல்லையா, குர்ஆனை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த குர்ஆனை ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்பவர்கள், குறிப்பாக காஃபிர்களும் சரி யகூதிகளும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஆராய்ச்சி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு புக்கு ஒன்று வந்தது, அரபுக்கா சாந்த், அதாவது ஹிந்தியில் ஒரு புக்கு. அது எழுதுனது யார் அப்படின்னா, அரபுக்கா சாந்த், அரபு தேசத்துடைய சாந்தனா என்ன, நிலா, நட்சத்திரம், அதாவது பிறை இருக்கு இல்லையா, முழு நிலா, அந்த நிலா என்று யாரை சொல்லுகிறார்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர்களுடைய வாழ்க்கையை எழுதும் பொழுது கிதாபுடைய அந்த புக்குடைய பேர் அரபுக்கா சாந்துன்னு எழுதுறாரு. ஆனால் அதை எழுதினவர் யார் அப்படின்னா
சாமி லக்ஷ்மண் பிரசாத் எழுதுனது யாரு? அதை படிக்கும் பொழுது, அதை படித்த ஆளுன்னு சொல்கிறாங்க, அதை படிக்க படிக்க அவ்வளவு இன்பமாக இருக்கும். அதை நம்ம எழுதுறதை விட அவர் மிச்சு, அதாவது சொல்லுவோம் இல்லையா, வேற லெவலில் எழுதியிருக்கிறார் அப்படின்னு, அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அவரிடத்துல இன்டர்வியூ கேட்கப்படுது. அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கீங்களே, ஒரு இஸ்லாமியர் எழுதினா கூட இப்படி எழுத முடியுமான்னு தெரியல, இவ்வளவு ரசிச்சு ருசிச்சு எழுதிருக்கீங்களே, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஏன் இஸ்லாத்துக்கு வரல நீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அந்த நேர்காணலில் வச்சு அவர் பேசுகிற வார்த்தை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தேன், எனக்கு இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆர்வமாக இருந்தது, ஆனால் முஸ்லீம் சமூகத்துடைய வாழ்க்கை முறையை பார்த்தேன், எனக்கு அந்த ஆசை போயிடுச்சு. முஸ்லீம்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை நான் பார்த்தேன், அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு இருக்கிற ஆசை போயிடுச்சு. எப்படி நம்ம அப்போ, அதாவது ஒரு காஃபிர் பார்த்து இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கூட வேணாம் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கணும். சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பள்ளிவாசலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இல்லை, மற்ற பள்ளிவாசலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும், சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்? கிளாஸ் தூக்கி போயிடக்கூடாது. அதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய சமூக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கமின்மை, அந்த ஒழுக்கமின்மையை மற்றவங்க பார்க்கும் பொழுது அதுக்கு நம்மளே பெட்டர் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. இதுதான் அவர் சொல்றாரு, சாமி லக்ஷ்மண் பிரசாத் சொல்றாரு, நான் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை பார்த்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு இஸ்லாத்துக்கு வரணும்னு இருந்தது, முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை பார்த்தேன், எனக்கு அந்த ஆசை போயிடுச்சு அப்படின்றாரு. அப்படியானால் நம்ம எந்த அளவுக்கு வாழ்றோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் இந்த மார்க்கத்தை, அதாவது குறிப்பாக நம்ம எந்த இதில் இருக்கிறோமோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நம்ம நிற்போம். நமக்கு ஷஃபாத் செய்யறதுக்கு அவங்க தான், வேற யாரும் கிடையாது. அப்படி நிற்கும் பொழுது இதே நிலைமை ஒரு காஃபிரை பார்த்து நம்மளை பேசுகிற நிலைமை இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ வலிக்கும். என்னுடைய உம்மத்தை பார்த்து கை நீட்டி ஒரு ஆள் பேசுகிற அளவுக்கு இருக்குதா அப்படி? அது சரினா ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி எழுதும் பொழுது ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் 1000 ரக்காத் நஃபில் தொழுவாங்க. எத்தனை வருஷம்? 50 வருஷத்துக்கு மேலே, 50 வருடத்துக்கு மேலே இரவு நேரத்தில் இஷாவுக்கு பிறகு தஹஜ்ஜுத், அதாவது நஃபில் தொழுகைகளை தொழுகும் பொழுது 1000 ரக்காத் தொழுவாங்க. அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இவ்வளவு நேரம் தொழுகிறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும்னு ஒரு ஆள் சொன்னாங்க. பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, நான் கூலியை எதிர்பார்த்தோ அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான், எனக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து இந்த குர்ஆனை போதலை, நான் தொழுகையை தொழுகலை. நாளை மறுமையில் என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது என்ன பார்த்து சொல்லணும், என்னுடைய உம்மத்தில் பட்ட ஒரு பெண்ணை பாருங்கள், இரவு முழுக்க 1000 ரக்காத்து நின்று தொழுகிறாங்க, இதுதான் என்னுடைய உம்மத்தின்னு சொல்லி தன்னுடைய உம்மத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை பேசணும். அந்த பெருமைக்கு நான் காரணமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் தொழுகிறேன். நாங்கள் ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா, ஏன் நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கபரை தானாக உருவாக்கி அந்த கபருக்குள்ளே இருந்து மட்டும் 6000 குர்ஆன் 6000 ஹத்ம் அந்த இடத்துல முடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஹத்தம் முடிச்சா என்ன நன்மை? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் ஒரு முறை ஹத்தம் முடிக்கிறாரோ, ஒரு ஹத்தம் முடிக்கிறாரோ, அவருக்கென்று அல்லாஹ் தஆலா ஒரு தனிப்பட்ட துஆவை கொடுக்கிறார். அதாவது அந்த ஹத்தமை முடிச்சுட்டு அவர் கேட்குற துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறான். 6000 ஹத்தம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல எவ்வளவு கபூலியத் இருக்கும். என் வலிமார்களுடைய வாழ்க்கை, ஏன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்திற்கு பிறகு அவருடைய தலையை கொண்டு போகும் பொழுது ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை கொண்டு போகும் பொழுது பார்த்தேன், அந்த தலையில் இருந்து சத்தம் வந்தது,
அம் ஹஸிபுதும் அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர் ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பார்த்து இந்த உம்மத்து ஆச்சரியப்படுகிறதா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இந்த ஆயத்தை ஓதுகிற அந்த வாசகத்தை நான் கேட்டேன். எங்க இருந்து? தலை மட்டும்தான் இருக்கு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நான் அந்த இடத்துல சொன்னேன், அதை விட ஆச்சரியம் என்ன, இந்த உம்மத்தை பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயிரில்லாத போது தடை குர்ஆன் ஓதுகிறதை இதை விட அது ஆச்சரியமான்னு கேட்டார். ஏன் சீனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய ரூஹ் பிரியக்கூடிய நேரத்தில், அதாவது சஹாபாக்களுக்கு குர்ஆன் மீது இருந்த பற்று, அந்த பாசம் எந்த அளவுக்கு இருந்தது, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, சஹாபாக்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பசிக்குது அப்படின்னா இப்படி தஸ்பீஹ் ஓதுபாவ சரியாயிடும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அவங்களுடைய ஈமான் எப்படி? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கடைசி நேரத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு முன்னால் குர்ஆனை வைத்து, அந்த குர்ஆனிலும் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவஸ் ஸமீஉல் அலீம், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு போதுமானவன் என்கிற அந்த ஆயத்தை ஓதும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதார். அவர் சுஹதாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, வலிமார்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த குர்ஆன் என்பது எந்த அளவுக்கு பிரதிபலனை ஏற்படுத்தியிருக்குது. இந்த குர்ஆனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஹதீஸ்களில் வருகிறது, நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், ஃபஇன்னஹு யக்தி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, நாளை மறுமையில் உங்களுக்கு அது ஷஃபாத் செய்யக்கூடியதாக, பரிந்துரை செய்யக்கூடியதாக அந்த குர்ஆன் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆனுடைய சிறப்பு பற்றி தனி, அதாவது பாபே இருக்குது, ஒவ்வொன்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவுக்கு வர்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா இஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய பள்ளிகளில் ஒரு பள்ளியில் ஒன்று கூடி எல்லோரும் சேர்ந்து குர்ஆனை ஓதினார்களேயானால் அந்த மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா சகீனா என்கிற மன நிம்மதியை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த மஜ்லிஸில் சூழ்கிறது. நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சரி நம்முடைய மௌத்தாக்களுக்காக வேண்டி நம்ம சூரத்துல் யாசீன் ஓதுறோம். ஓதுறதுல பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துறேன். மா இஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் சேர்ந்து ஒன்று கூடி குர்ஆனை ஓதுகிறார்களேயானால் அன்ஸலல்லாஹு ஃபீஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியில் சக்கீனா என்கிற மன நிம்மதியை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். அவர்களுக்கு மத்தியில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, அதாவது குர்ஆன்ல இல்லாத யாரும் ஓதலையே, சூரத்துல் யாசீன் குர்ஆன்ல இல்லாதது இல்லையே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதாவது குர்ஆனை ஓதி எல்லாமே சேர்ந்து ஓதுற ஒரு சூழ்நிலை எங்காச்சும் இருக்குதான்னு பார்த்துருக்கீங்க? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல யாருக்குமே நேரம் கிடையாது. ஏன் குர்ஆனை ஓத தெரிஞ்சவங்க கூட சின்ன வயசுல ஓதி இருப்பாங்க, இப்போ போய் கேட்டீங்கன்னா சின்ன வயசுல ஓதுங்க மறந்துடுச்சு அப்படின்னு. ஏன் இப்போ ஓதி ஒரு மாசம் நீங்க விட்டா கூட அந்த குர்ஆன் போயிடும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை, குர்ஆன் என்பது ஒட்டகத்திற்கு சமம். அந்த ஒட்டகத்தை நீங்க பாதுகாக்கிற வரைக்கும் தான் அந்த ஒட்டகம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த ஒட்டகத்தை நீங்க கொஞ்சம் விட்டாலும் அது போயிடும், தேடி பிடிக்கிறது கஷ்டம். அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சமூகம். அதாவது ஒரு நாளில் எத்தனை தடவை நம்ம குர்ஆனை எடுத்திருக்கிறோம், குர்ஆனை எடுத்து போதிருக்கோம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். சின்ன வயசுல மதசார போதும்போது 8 தடவை 9 தடவை குர்ஆன் முடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த குர்ஆன் நமக்கு கடைசி வரைக்கும் என் கபூரில் வந்து நமக்கு ஷஃபாத் செய்யணும், மறுமையை ஷஃபாத் செய்யணும் அப்படின்னா அந்த குர்ஆனுடைய வளமை, ஓதக்கூடிய வளமை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சின்ன யோசனை, ஓத தெரிஞ்சவங்களும் சரி ஓத தெரியாதவங்களும் சரி, ஓத தெரிஞ்சவங்க ஒரு வக்திலையாச்சும் எடுத்து ஓதுங்க. ஓத தெரியாதவங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கேயும் போகிறதில்ல, இங்கே இருக்கிறேன், ஓதுறதுக்கு ஆசை உள்ளவங்க எத்தனை பேர் சொன்னாங்க, ஒரு ரமதானுடைய நேரத்தில்
அது ஓதணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. ஆனால் பல வேலைகளை நம்ம செய்யும் பொழுது அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி நம்ம செய்கிறோம். மார்க்க விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த ஒரு ஆர்வத்தை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. எப்படி நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் இந்த குர்ஆன் இறை நெருக்கத்தை பெற்று தந்ததோ அதே போன்று நமக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. இந்த குர்ஆனை கொண்டும் இந்த குர்ஆனை யார் மீது அல்லாஹ் தஆலா இறக்கினானோ அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி எந்த நபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தானோ அந்த நபியின் பரக்கத்தை கொண்டும் குர்ஆன் பரக்கத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக. அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய, ஓதக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம்முடைய சமூக மக்களுக்கு தருவானாக. இதில் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவான ரோதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய என்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. நம்ம எப்படி இந்த சபையில் ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.